வணக்கம். ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம இருக்கிறது வடபழனியிலங்க. அரச்சலூர் பக்கத்துல இருக்க வடபழனியிலேருந்து. நம்ம தினம் ஒரு 11 ஜாதகம் அப்படிங்கிற கணக்குல நம்ம ஜாதக விளக்கங்கள குடுத்துட்டுருக்கோம். அதுல நம்ம இப்ப பார்க்கக்கூடியது 6வது ஜாதகம். அதாவது 31/10/1995ஆம் ஆண்டு பிறந்தவங்களோட ஜாதகத்த இப்போதைக்கு நம்ம பார்க்கலாம். என்னையோட உங்களுக்கு 30 வயச முழுசா பூர்த்தி பண்ணி, 31வது வயசுல நீங்க அடியெடுத்து வைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். நீங்க பிறந்தது செவ்வாய்க்கிழமை, திருவோண நட்சத்திரம் சந்திரனோட சாரத்துல நீங்க பிறக்கிறீங்க. அதாவது மகர ராசிக்காரங்கள நீங்க பிறக்கிறீங்க. உங்களுக்கு உண்டான சந்திராஷ்டமம் என்ன அப்படின்னா, சிம்ம ராசி உங்களுக்கு சந்திராஷ்டமம் அமையும். ஜி, ஜே, ஜோ, ஜா இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த திருவோண நட்சத்திரம் பொருந்தும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். சரி, நீங்க செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கிறதுனால வேகம், ரோசம் எல்லாமே இருக்கக்கூடிய அமைப்பு தான். திருவோண நட்சத்திரம்னா சந்திரனோட சாரம், அழகு, அறிவு, முயற்சி, பெருமை எப்பயுமே எல்லாத்துக்கும் இந்த இது பொருந்தும். இது சனியோட வீட்ல இருந்ததுன்னா, பல தொழில் செய்யக்கூடிய யோகத்தையும், பல யோசனை வரக்கூடிய அமைப்பையும், இவங்கலாம் சயின்டிஸ்ட்டா இருந்தாங்கன்னா, இவங்கள மாரி யோசனை பண்றதுக்கு ஆளே இல்லையான்னு ஒவ்வொருத்தங்கள சொல்லுவாங்கல்லங்க. அந்த மாரி இருக்கக்கூடியவங்க இந்த நட்சத்திரத்துக்கு பொருந்துவாங்க. இந்த ராசிக்கு பொருந்துவாங்கன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். வளர்பிற அஷ்டமி திதியில நீங்க பிறக்கிறீங்க. சரிங்களா? உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி, உத்திரட்டாதி, மீன ராசியையும், அதிர்ஷ்ட புள்ளி அதே உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே மீன ராசியிலேயே அமையுது. அந்த ராசிக்காரங்களும் உங்க கூட வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? திருவோண நட்சத்திரத்தில பிறந்த உங்களுக்கு சந்திரன் தான் ஃபர்ஸ்ட்டு தசாபுத்தி நடத்துவாங்க. அதுக்கப்புறம் நடந்தது செவ்வா திசை, அதுக்கப்புறம் ராகு திசை படிப்பு காலத்தில. அதுக்கப்புறம் இப்ப நடக்கிறது குரு தசை உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும். இந்த ராகுவும் குடும்ப கஷ்டம், பிரச்சனை எல்லாத்தையுமே அப்போதைக்கு உங்கள சந்திக்க வச்சிருப்பான் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். சில பேர்னால படிக்கவே முடியாது. சில பேர் நல்லா படிப்பாங்க. அவங்க கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க் இருப்பாங்க. நல்லா இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எலக்ட்ரீஷியன் சம்மந்தப்பட்டதோ, இல்ல எலக்ட்ரிக்கல் பொருள் வாங்கி விக்கிறதுலயோ, அதுல போய் மாட்டிருவாங்க. அப்பனா அவங்களும் அது விஷயத்துல ஓடிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். இப்போதைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறது குரு தசைங்க. இந்த குரு யாருக்கெல்லாம் பாதகம் செய்வான் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். 1 துலாம் லக்னம், இன்னொன்னு ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு அது பாதகமா அமையும். சில சமயம் சிம்ம லக்னத்துக்கு இவர் பாதகமா அமைவாரு. 8ஆம் அதிபதியா அமைவாரு. சரிங்களா? அப்பனா இந்த ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு 8ஆம் அதிபதியாகும். அப்பனா கடன், விபத்து, இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள்ல அடுத்தடுத்து மரணங்கள் இதெல்லாம் நிகழக்கூடிய அமைப்பு. ஊர விட்டு வெளிய போகக்கூடியது, உள்ளூருக்குள்ள இருந்து சம்பாதிக்க முடியாத சூழ்நிலை, ஏதாவது பிரச்சனையில பிரிஞ்சு போகக்கூடிய அமைப்பு இதெல்லாம் உங்களுக்கு வரும். அடுத்தது துலாம் லக்னம். கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு இது தீரா கடனையோ, தீரா நோயையோ இந்த தசாபுத்தி முடியிற வரைக்கும் குடுப்பாங்க இந்த லக்கணத்துக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இது நம்ம நாடி முறைப்படி பார்த்துக்கிட்டோம்னா, ஆண்களுக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களுக்கும் கண்ணுல இடது கண் பாதிக்கப்படும். செரிமான கோளாறு பிரச்சனை, குடல் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அம்மா நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான். பையனுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். படிப்பும் சின்ன வயசுல தடபட்டு அப்புறம் மீறக்கூடிய அமைப்பு. தந்தையால பிரயோஜனம் இல்ல. சில பேத்துக்கு மருத்துவத் துறையில இருக்கக்கூடிய அமைப்பு. தந்தைய விட்டு தள்ளி இருந்தா நல்ல லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்பு. தந்தைக்கும் பையனுக்கு 2 பேத்துக்குமே. சில பேர் 2 வீலர், 4 வீலர் சம்மந்தப்பட்ட ஃபைனான்ஸ் வச்சிருப்பாங்க. அதுவும் நல்ல லாபத்த குடுக்கும். இல்லைன்னா அந்த ஃபைனான்ஸ் செக்டார்ல வேலை செய்வாங்க. பேங்க்ல வேலை செய்வாங்க அப்படிங்கிற காரணத்தையும் எடுத்துக்கலாம். மனைவி உங்கள விட்டே குடுக்க மாட்டாங்க. ஆனா உங்களுக்கு சிறு வயசுல ஆணுறுப்பு பிரச்சனை கொஞ்சம் வருங்க. ஒண்ணு ஏதாவது விபத்து மூலியமா அடிபட்டு வந்திருக்கலாம். இல்லன்னா பிறப்பிலேயே வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. நல்ல கோபம் வரும், ரோஷம் வரும், ஞானம் இருக்கும். கடவுள் பக்தி ஈடுபாடெல்லாம் 30 வயசுக்கு மேல தான். இதுக்கு மேல தான் உங்களுக்கு அதிகரிக்குங்கிறத சொல்லி. இது மட்டும் இல்லாம இப்ப பெண்களுக்கு உண்டான அமைப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நல்ல ரோசக்காரங்க, அரசு உத்தியோகத்துல உட்கார்ந்திருப்பாங்க. அது நல்ல லாபம். சோர்வுத்தன்மை ஈஸியா அடைஞ்சிரும் உடல். சில சமயம் பருமன் தன்மையும் குடுத்துரும். உடம்பு உப்பி போய் இருக்கக்கூடிய அமைப்பு. அரசு உத்தியோகத்துல இருந்தா நல்ல லாபத்த குடுக்கும். கணவன் ரொம்ப நல்லவனா இருப்பான். அவன் கையில குடுத்து வாங்குற காசு உங்களுக்கும் பெருகக்கூடிய அமைப்புல போய் உட்கார்ந்துரும். தோல் பிரச்சனை, நரம்பு பிரச்சனையும் சில சமயம்
கர்ப்பப்பை வாயிலும் உங்களுக்கு பாதிக்கப்படும். இல்லைன்னா கர்ப்பப்பைய பின்னாடி எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் இழுத்துட்டு போயிரலாம். சில சமயம் குழந்தை பாக்கியத்துக்கு இது கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இதே கோச்சாரத்துப்படி ஏதாவது லாபம் உண்டா அப்படின்னா, இப்ப அதிசாரம் வாங்கியிருக்காங்க. அவசரமா ஏதாவது பத்திரப்பதிவுகள் பண்ணணும்னா, இந்த நேரம், இந்த 1 மாசம் உங்களுக்கு நல்ல லாபம். ரொம்ப காலமா எங்கனால வீடே கட்ட முடியலங்க அப்படின்னு சொன்னா, இப்ப அவசர அவசரமா அதுக்கு ஏற்பாடு செய்யப்படும் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். நகை எடுக்காம இருக்கிறேங்க அப்படின்னு சொன்னாலும், அவங்களுக்கும் இது யோகமான காலம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? "ஏங்க தொழிலே எனக்கு இல்ல." அப்படின்னா, இது தொழில் செய்யக்கூடிய காலம் தான். இன்னும் 6 மாசம். நீங்க எந்த தொழில் ஆரம்பிச்சாலும் இந்த தேதியில பிறந்தவங்க ஜெயிச்சுருவாங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கணும். இதெல்லாம் தான் ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த ஜாதக ரீதியா வேறு மேலும் தகவல் தேவைப்பட்டா, ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்கள். உங்களுக்கு உண்டான பலன் உடனுக்குடன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, வாழ்க வளமுடன். நன்றி.